இந்த உலகத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள்னு யாரை நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். யாருக்கிட்ட அதிக பணம் இருக்கோ, அவங்க கிட்ட தான் அதிகமான பவரும் இருக்கும். அந்த பணம் வச்சிருக்கவங்க என்ன நினைச்சாலும் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன வேணா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் ஒரு உதாரணம். அப்படி என்ன அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்? ரீசெண்ட் டேஸா நிறைய பேர் இதை பத்தி பேசிட்டே இருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கா? நான் கேதர் பண்ண சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்ன? அதுல இந்தியர்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? அப்படின்ற கேள்வியோடவே இந்த வீடியோக்குள்ள போலாம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்றவர் ஒரு அமெரிக்கன் பிரபலமான தொழிலதிபரும் கூட. அப்படி என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனுக்கும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கும் பொண்ணுங்களை சப்ளை பண்ணுறது அவரோட வேலையே. இந்த மாதிரி சப்ளை பண்ணுறதுனாலயே அவருக்கு நிறைய கான்டெக்ட்ஸ் கிடைக்குது. சாதாரணமான லோவர் மிடில் கிளாஸில் பிறந்த இந்த எப்ஸ்டீன் எந்த வழியில் வேணால் நம்ம சம்பாதிச்சு பணக்காரன் ஆகலாம் அப்படின்றத ஒரு ஐடியாவாக எடுத்துகிட்டு நிறைய பேரை பிளாக்மெயில் பண்ணுறது, நிறைய பணக்காரங்களையும் அரசியல்வாதிகளையும் மிரட்டி பணம் பறிக்கிறது, அவங்க யாராவது இவரோட தேவையை பூர்த்தி செய்யலைன்னா அவங்களுக்கு இவர் எப்படி ஹெல்ப் பண்ணாரு அப்படின்றது எல்லாத்தையும் ரெக்கார்டாக எடுத்து வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் சாதிச்சிட்டு இருந்தார். இப்போ சொன்னதை வச்சு ஏதோ சின்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்காருன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த தப்பு பண்ணுறதுக்காகவே டாக்டர்னு ஒரு தமிழ் படம் வந்தது இல்லையா, அதில் எப்படி ஒரு ஐலாண்டையே வினய் வந்து வச்சிருப்பாரோ அப்படி இவர் ஒரு சொந்தமான ஐலாண்டையே வாங்கி அதில் வயசு வித்தியாசம் இல்லாமல் பொண்ணுங்க பசங்க அப்படின்னு எல்லாரையும் இங்கேருந்து கடத்திட்டு போய் அந்த தீவில் வச்சு டார்ச்சர் பண்ணி இவரோட தேவைக்கு எல்லாத்தையும் அவங்கள யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவரோட கான்டாக்டில் இருக்க அரசியல்வாதிகள் அப்புறம் வந்து பணக்காரங்களுக்கு இவர் சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது எல்லாத்தையும் இவர் வீடியோ அப்புறம் ஃபோட்டோவாகவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாரு. இவர் அப்படி எடுத்து வச்ச ஃபைல்ஸோட அளவு மட்டும் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் பேஜஸ் இருக்கான். 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்கு. அதில் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஃபோட்டோஸ் வச்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து யூஎஸ் கவர்மெண்ட் கைப்பற்றிட்டாங்க. ஸோ இந்த ஃபைலுக்குள்ள அப்படி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைல்டாக எடுத்துக்கிட்டோம்னா டொனால்ட் ட்ரம்ப்போட ஃபோட்டோஸ் இருக்கு. அந்த டைம்ல பிரசிடென்ட்டாக இருந்த பில் கிளின்டனோட வீடியோஸ் இருக்கு. பிரின்ஸ் ஆண்ட்ரூஸோடது இருக்கு. பில்கேட்ஸ், எலான் மஸ்க், ரிச்சர்ட் பிரான்சன், இப்படி ஆட் ஆகிட்டே போயிட்டு நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி பேரும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் அதை கம்ப்ளீட்டாக மறுக்கிறாங்க. ஏன்னா நம்ம இன்னொன்னையும் இங்கே வந்து அக்ரி பண்ணி தான் ஆகணும். அந்த தீவுக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் பார்ட்டின்னு சொல்லி நிறைய பேரை கூப்பிட்டுருப்பாரு. அந்த பார்ட்டிக்கு போனவங்க எல்லாருமே வந்து அங்கே இருந்த குழந்தைங்களையும் பெண்களையும் அப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. சிலர் விருப்பம் இல்லாமல் கூட சில பார்ட்டிக்கு போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில தலைவர்கள் போயிட்டு வந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டடிக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இந்தியாவில் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா அனில் அம்பானி, தீபக் சோப்ரா, ஹர்தீப் சிங் புரி, மீரா நாயர், அனுராக் கஷ்யப், நந்திதா தாஸ் இப்படின்னு இது ஒரு தனி லிஸ்டே இருக்கு. 2026 ரிலீஸ் ஆகிட்டு இருக்க இந்த ஃபோட்டோஸ் அண்ட் ஃபுட்டேஜ் எடுத்து வச்ச ஆளு 2008 குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டு ஜெயிலையும் அடைக்கப்பட்டிருக்காரு. ஜெயிலில் போட்ட 1-2 வாரத்திலேயே அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டாருன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவர் சூசைட் பண்ணிட்ட அன்னைக்கு பர்டிகுலர் அன்னைக்கு மட்டும் சிசிடிவி ஒர்க் ஆகலை. அங்கே இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாருக்குமே வந்து தூக்கம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவரோட சூசைடில் கண்டிப்பாக சந்தேகம் இருக்குன்னு இன்னமும் கேஸ் போயிட்டு தான் இருக்குது. நம்ம நிறைய மிஸ்ட்ரி படங்கள்லாம் பார்த்துருப்போம். அதில் ரொம்ப தப்பு பண்ண ஒருத்தனை பண்ணி ஜெயிலில் போடுவாங்க. அவன் ஜெயிலையே செத்தும் போயிடுவான். அந்த சாவு ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கும். அவன் மூலியமாக ஆதாயம் அடைஞ்ச யாரும் திருப்பி அவனை மாதிரியே மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுற மாதிரி நம்ம காட்டுவாங்க. ஆனால் அதெல்லாம் காட்டுறது எல்லாமே உண்மைதான் கூட. கிட்டத்தட்ட இந்த எப்ஸ்டீன் பண்ண கிரைம்ஸை படமாக எடுத்து அதுவே ஒரு 100கணக்கான படங்கள் எடுக்கலாம். அவ்வளோ கிரைம்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவரை இமீடியட்டாக ஜெயிலையும் போட்டிருக்காங்க. அவனை விசாரிச்சா இன்னும் நிறைய தகவல்கள் கிடைச்சிரும். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் வெளியே விட்டா நிறைய தலைவர்கள் இதில் மாட்டிப்பாங்க அப்படின்றதுக்காகவே அவர் சூசைட் பண்ணிட்டாருன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்றாங்க. சரி, அந்த ஆளே இப்போ இல்லையே, அப்புறம் யார் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வெளியே விடுறதுன்னு கேட்டிங்கன்னா வேற யாரு, நம்ம டொனால்ட் ட்ரம்ப் தான். அவர் லாஸ்ட் எலெக்ஷன்ல கொடுத்த வாக்குறுதியே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. ஏன்னா ஆட்சிக்கு வந்தேன்னா இதுல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்காக நான் இந்த ஃபைல்ஸ் வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா சொல்லும் போது இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் வந்து மறைக்கப்பட்டு தான் வந்து வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது எதுவுமே இவர் பண்ணாம இப்ப வெளியிட்டு இருக்காரு. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் பெண்கள் இப்ப இந்த வீடியோல அவங்களோட முகம் தெரியறதுனால இன்னும் இதனால சஃபர் ஆவாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போதைக்கு வெளிவந்து இருக்கிற சில வீடியோக்கள் போட்டோக்கள்லாம் வந்து சாம்பிள் தான். இன்னும் நிறைய வீடியோக்கள் போட்டோக்கள் இருக்கிறதுனால இன்னும் அப்பப்போ இந்த மாதிரி நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து பரவும். ஆனா இதனால பாதிக்கப்பட்டவர்களே தான் திருப்பி திருப்பி பாதிக்கப்பட போறாங்க. நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு உண்மை. இந்த எப்ஸ்டீன் தான் இறந்துட்டார்ல, அதுக்கப்புறம் எந்த கிரைமே நடக்கலையான்னு கேக்குறீங்களா? இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட டெல்லியில 12 குழந்தைங்க ஒரே நாள்ல கடத்தப்பட்டிருக்காங்க. ஹியூமன் டிராஃபிக்
குழந்தைகள் பெண்களை கடத்திட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாக இன்னமும் எல்லா நாட்டிலையும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஒரே ஒரு க்ளூ என்னன்னா, இந்த மாதிரி கடத்தப்பட்டவர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க, அது பணக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது தான்